Hi friends, welcome to Suhi Spice Kitchen. இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோளம் வச்சு தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு தோசை தான் சோள தோசை. இந்த சோளத்தில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது பார்த்தோன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அடிக்கடி இந்த சோளத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறைய இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அடிக்கடி நம்ம உணவில் வந்து இந்த சோளத்தை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இப்போ வந்து 1 கப் சோளம் எடுத்துருக்கிறேன். இந்த சோளம் வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். அது கூட நான் 1 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா 2-3 தண்ணி விட்டு நம்ம நல்லா கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு நான் கடைசியாக கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் ஊறட்டு. ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு தோசை பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் கம்மியாக போட்டிருக்கிறதுனால நான் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கோங்க. இப்போ நான் தோசை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. கையை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் அது பொங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது மாவு பொங்கி ரொம்ப அழகாக வந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு நம்ம தோசை சுட்டுடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக அழகாக வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட விட்டுக்கிடலாம். விட்டுட்டு நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா மொறுவான சோள தோசை ரெடி. ரொம்ப ஈஸியான சோள தோசை ரெடி. இந்த தோசை கூட நம்ம வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.